A bicycle marked at rupees 1500 is sold for rupees 1350. What is the percentage of discount? ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என குறிக்கப்படுகிறது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஃபார்முலாவுமே தெரியலனாலுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மிதிவண்டியின் விலை கொடுத்துருக்காங்க. அது வந்து 1500. விற்ற விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1350. தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல தள்ளுபடி எவ்வளோன்னு பார்த்துடலாம். அப்போ இது ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா தள்ளுபடி எவ்வளோ அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். அதிலிருந்து தள்ளுபடி சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ தள்ளுபடி கிடச்சிருக்கு அப்படின்னா 1500 மைனஸ் 1350. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 150 ரூபா தள்ளுபடி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொடுத்துருக்கிற விலை மொத்த விலையில் 150 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்குரிய ஆன்சர் வந்து கிடச்சிரும். எத்தனை சதவீதம்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த விலையில் எக்ஸ் பர்சன்டேஜ் தான் இந்த வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஈக்குவேஷனாக எழுதிக்குவோம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 1500 இஸ் 150. இதை நம்ம ஈக்குவேஷனாக எழுதிக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்குரிய ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிவைடட் பை 100 போடணும். ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டு போடணும். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பை 100. ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டு இந்த நம்பர் அப்படியே எழுதிக்க போகிறோம். 1500 இஸ் ஈக்குவல் டு 150. இங்கே 2 ஜீரோஸ் இங்கே 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. அதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 15 ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 150 டிவைடட் பை 15. 115 இஸ் 15. 10 15s are 150. So answer 10. So option A 10% is the correct answer.